Hey. Hey. My man rapping, man. Hey. Hey, my man is rapping nice, man. Oh god. மச்சான் ஸ்பீட் இவ்வளோ ரேப் ஸ்பீடாக பாடுறான். பரவாயில்ல சி. அதுவே அவன் பாட்டான். மச்சான் கால் என்னடா எனர்ஜி பிளாஸ்டா இருமா போலியோ. லைவே 4 மணி நேரம் எடுத்துட்டு இப்போ திரும்பி இவ்வளோ எனர்ஜி ஆகுறானே மச்சான்டா. ஐசோ ஸ்பீடு மச்சான்டா. ஹாப்பி பர்த்டேடா ஸ்பீட். ஹாப்பி பர்த்டே my machan. I show speed. Happy birthday to you. 21st year of it to 50 million. மச்சானுக்கு இன்னும் ஆஃப் இயர் தான் இருக்கு 100 மில்லியனுக்கு. அதால் வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவனை கண்டிப்பாக 100 மில்லியன் தொட வைக்கிறோம். ஏன்னா அவன் வந்து அற்புதமான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சன். இந்த உலகத்தில் பெஸ்ட் ஸ்ட்ரீமர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீமர். ஏன்னா என் லைஃப்பில் வந்து நான் வந்து ஒரு இந்த 2020, 21, 22 அதெல்லாம் எனக்கு ரொம்ப பேட் டைம். நான் ரொம்ப லோ பாயிண்ட்ல இருந்தேன். அந்த 2023 அதெல்லாம் செம்ம லோ பாயிண்ட். என்னோட லைஃபே வந்து ஒரு ரூம்குள்ளேயே அடங்கிச்சு. லவ் ஃபெயிலியரு, லைஃப் ஃபெயிலியரு, எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. யானே தெரில. என் லைஃப் அப்போ ரொம்ப மோசமாக இருந்தது. நான் லவ்லியாக இருக்கும் போது அதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவனை வந்து என்னடா இவன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், யாரா இவன் மென்டல் மாதிரி ஏதோ கத்துறான் புலம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் ரீல்ஸா. ஏதோ லூசு பையன் இருந்துச்சு 2022. ஏன்னா நான் ஒரு டிப்ரெஷன் மைண்டில் இருக்கும்போது அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து யூடியூப்ல அவன் ஸ்ட்ரீம் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன்டா, நீ நம்பரையும் நம்ப மாட்டீங்க மச்சான். என் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு மச்சான். என் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்குள்ள வில் பவரே இல்லை மச்சான். அந்த ஒரு நெருப்பில் அது இல்லவே இல்லை. கன்றாவேன்னு ஒரு லவ் பண்ணி நான் மட்டும் தான் லவ் பண்ண தெரிஞ்சிச்சு. அது மொத்தம் கன்றாவே ஏமாந்தேன் மச்சான். கேவலமாக ஏமாந்தேன். லைஃப்பில் நான் வந்து என்னையே இழந்துட்டேன். வாழ்க்கையில் எதை வேணா எழுதலாம் சொல்லுவாங்க. ஆனால் உன் கேரக்டர் மட்டும் எழுந்துடக்கூடாது. அதை இழந்துட்டேன்னா உன் லைஃபே இழந்துட்டேன்னு அர்த்தம். நான் சத்தியமாக என் வாழ்க்கையில் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் சத்தியமாக நான் இழந்துட்டேன் மச்சான். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஐஷோ ஸ்பீடு, காய்சன் என் 2 மச்சானுங்களோட வீடியோ நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே டோட்டலாக மாறிச்சு. அவனுங்க வந்து கான்ஃபிடென்ட்டே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீ அவன் வீடியோ பார்க்கும்போது உனக்கு அது புரியும். ஐஷோ ஸ்பீடு வீடியோ பார்க்கும்போது அவன் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பர்சனாலிட்டியும் சரி, குணத்துலையும் சரி, எல்லாரையும் சமமாக பார்ப்பான். இந்த ஆப்பிரிக்கா டூரில் கூட பாரு, அவன் அவ்வளோ பேர் செலிபிரிட்டி, 50 மில்லியன், ஓகேவா. ஆனால் ரோட்டில் உட்காந்து ஆப்பிரிக்கன் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் கூட வந்து அந்த பாட் பெண்டிங் வந்து பண்ணிட்டு இருப்பான். ரோட்டில் நடு ரோட்டில் உட்காந்து. One, two, three, four, five, six, seven, eight, nine, 10. This is the bar. Not the bar. Not the bar. What is wrong with you, man? Not the bar. Not the bar. You go. He's challenging. No, I got it down, What's on, man? My son is too much. He's too much. Can't you see? What the fuck? I'm hungry. Man, I'm angry. Sit down and bend it. Sit down and bend it. I'm hungry. Can I bend it? Yes. You think I can't bend this? I shall speak. 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 Go easy, bro. Get down, man. Get down. My son is too much. Can you see? Stop!
Can you see? I can see it now. Yeah. I can see it. Can you see? His strength is his power. Yes. You strong as hell. Yes. He's strong as fuck. In Nigeria. Yes. You so buff. Yes. I like your muscles. Yes. I love you so much. Thank you so much. Oh my God, you so strong. அந்த மாதிரி எதனாச்சும் ஒரு ஸ்ட்ரீமரோ இல்லை ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ளூயன்சராலோ ரோட்டில் உட்காந்து பண்ண முடியுமா? என் மச்சான் பண்ணுவான். ஏன்னா அதான் அவன் கேரக்டர். அதெல்லாம் வந்து அவனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் வந்து அவனுக்கு அவ்வளோ செலிபிரிட்டிஸ் வந்து அவனை லைக் பண்ணுறாங்க. அவ்வளோ மக்கள் அவனுக்கு இருக்காங்க. மொழி புரியலனா கூட அவனை பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஏன்னா அவன் கேரக்டர், அவன் பர்சனாலிட்டி அந்த மாதிரி தான் நானும். எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாரையும் வந்து இவன் இவ்வளோ பெரிய ஆள், இவன் இவ்வளோ பெரிய இவன் டவுன் இவன் மாண்டி அப்படிலாம் எனக்கு கட்டவே கிடையாது. எல்லாருமே சமம் தான். ராஜாவும் சரி கூஜாவும் சரி எல்லாருமே சமமாக தான். அந்த மாதிரி புத்தி வச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பும் நல்லா இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் லைஃப்பும் நல்லா இருக்கும். ஸோ சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து டிப்ரெஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நான் ஸ்ட்ரீமை ஃபுல்லாக பார்க்க எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆச்சு. சரி நம்மள பண்ணலாமே, நம்மளால பண்ண முடியுமே சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளேயே பூட்டி கிடந்த நான் ஏஞ்சி வெளியே நடமாட ஆரம்பித்தேன். யார் என் கூட இல்லை, நான் சோலோவாக இருக்கேன். நான் சோலோவாக சுற்றிட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என் லைஃப் நான் செல்ஃபாக இது பண்ணுறதுக்கு அவனை கற்றுக் கொடுத்துருக்காங்க. சத்தியமாக நீங்கள் அதை வந்து நான் சொன்னால் புரியாது. நீங்கள் அந்த ஸ்ட்ரீமிங்லாம் பார்க்க உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். உங்களுக்கே ஒரு வந்து மனசில் ஒரு உற்சாகம் வரும். நம்மளாலே முடியும் அந்த மாதிரி. ஏன்னா இந்த உலகம் நம்மளுக்கானது. எப்படி இந்த உலகம் நம்மளுக்கானது நீ நினச்சிட்டேன்னா இந்த ரியாலிட்டியில் பெண்டாய் உனக்குன்னு ஒரு வழியை விடும். அந்த வழியில் நீ தானாக போவ. அதுக்கு நீ ஃபஸ்ட்டு முயற்சி எடுத்து இந்த உலகம் எனக்கு தான்டா, இந்த உலகம் எந்துடா, நான் தான்டா இந்த உலகத்தில் எனக்கான உலகம் எது, நான் ஜெயிப்பேன்டா. யார் என்ன பண்ணாலும் அவங்ககிட்ட அட்வான்டேஜ் இருக்கு, அவன் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, எனக்கு எதுவுமே கவலை கிட்ட எதுவுமே நான் ஜெயிப்பேன்டான்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ளே வரும். ஐசஸ்பீட் வீடியோ காய்சல் வீடியோ பார்க்கும்போது தான் அதே மாதிரி எனக்கும் வந்தது. ஸோ நான் ரெடி, நான் எல்லாமே பண்ண ரெடி ஆகிட்டேன் மச்சான். என் லைஃப்பில் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மச்சான். நான் திரும்பி நான் விடவே மாட்டேன். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் எல்லாமே இழந்துட்டேன். ஸோ நான் பில்ட் ஆவேன். அந்த மாதிரி எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொடுத்துருக்காங்க இந்த கேரக்டர்ஸ். ஐ ஸ்பீக் காய்சன்ஸ் சத்தியமாக ஒரு பெரிய சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. என் கேரக்டர் சரி, என் கான்ஃபிடன்ஸ் லெவலில் சரி, எல்லாமே வந்து நான் இப்படி ஒரு நாளைக்கு படிப்படியாக உயர்ந்துருந்தா போகிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி லிவ் வித் ஓன் ஆர் சோலோ லிவிங். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம ஐசஸ்பீட் கிட்ட ஒரு குணம் இருக்குது. அந்த குணம் என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அமெரிக்கா வந்து ஃபுல்லாக பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சைனா இந்த மாதிரி தான் இருக்கும், ஆப்பிரிக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருந்தது பல நாடுகளை. ஆனால் இவன் போய் ஒரு நாடாக வந்து அவன் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணும் போது அந்த நாட்டில் எப்படி வளம் அதிகரிச்சிருக்கு, எந்த மாதிரி ரெவல்யூஷனரி ஏற்பட்டிருக்கு, எந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனரி ஏற்பட்டிருக்கு, எல்லாமே வந்து பக்காவாக காட்டிருப்பான். நிறைய பேர் சைனா வந்து ஏதோ ஒரு கண்ட்ரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், அவனுங்க எல்லாம் டூப்ளிகேட் ப்ராடக்ட் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் அவனுங்க ஐசஸ்பீட் போய் காட்டினதுக்கு அப்புறம் தான் சைனா எப்படி இருக்குன்றது உலகமே பார்த்தது. ஏன் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவனால் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சைனா எந்த அளவுக்கு டெவலப்பாக இருக்கான்னு. ஏன்னா அவங்ககிட்ட அந்த எபிலிட்டி இருக்குது. அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஏஐடியை பிரேக் பண்ணுற எபிலிட்டி சத்தியமாக இருக்கு. நான் அதை நம்புகிறேன். அதே மாதிரி ஆப்பிரிக்காவுக்கு போயிருப்பான். இப்போ டூர் போயிட்டு இருக்க லைவாக கூட நேற்று கூட நைஜீரியாவில் இருந்தான். அந்த பர்த்டே வீடியோ பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன் நான். அந்த மாதிரி அவன் வந்து ஒரு நாட்டுக்கு போனான்னா அந்த நாட்டு கலாச்சாரத்தை, அந்த நாட்டு பண்பாடை எல்லாத்தையும் காட்டுறான். ரோட்டில் இறங்கி நந்து போகிறான். அவன் இந்த மாதிரி இந்த ஹோட்டல் தான் 5 ஸ்டார் ஹோட்டல் தான் போகணும், இல்லை நான் வந்து லக்ஸரியாக தான் வரேன் அப்படிலாம் இல்லை. சிம்பிளாக ரோட்டில் வந்து போவான். எந்த ஹோட்டல் தான் போவான். உள்ளே போய் போட்டு சாப்பிடுவான். திடீர்னு பைத்தியக்காரன் வருவான், அவன் கூட சேர்ந்து பைத்தியக்காரன் பண்ணுவான். நம்மளுக்கு சத்தியமாக ஃபன்னாக இருக்கும், நல்லா இருக்கும். பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரீமிங் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து மக்கள் தானே சந்தோஷம். அந்த மக்கள் அவன் காட்டுறான். அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான காரணமே நான் ட்ரிப் போனது தான். அதை வந்து எல்லா ரியாலிட்டியும் வச்சு காட்டினான். அமெரிக்காவில் வந்து பாதிக்கு மேலே பிளாக் பீப்புள் தான். உங்களுக்கே தெரியும். அந்த பிளாக் பீப்புள் வந்து ஆப்பிரிக்கன்ஸ் தான். அந்த ஆப்பிரிக்கன்ஸ் வந்து பல ஜென்ரேஷனுக்கு முன்னாடி அமெரிக்கா குடியேறி இருப்பாங்க. ஓகேவா? மைக்ரேஷன்ஸாக குடியேறி இருக்கும் போது அந்த அவங்களுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷனில் பசங்களுக்கு வந்து ஆப்பிரிக்கா எப்படி இருக்குன்னு தெரியாது. அமெரிக்காட்ட பிம்பம் தான் அவங்களுக்கு தெரியும். தண்ணியே இருக்காது, சாப்பாடே இருக்காது. அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த நாட்டில் வந்து வளமே இல்லை, எல்லாம் கொலைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவன் போய் காட்டினதுக்கு அப்புறம் தான் நாட்டு கல்ச்சரு, அந்த நாட்டோட வந்து பொருளாதாரம் எப்படி இருக்குது, அங்கே எப்படி இருக்காங்க மக்கள், அவங்களோட வைப் எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவில் இருக்க பிளாக் பீப்புள்ஸு கண்ணீர் விட்டாங்க. நிறைய பேர் கண்ணீர் விட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன்னா நான் என்னோட வந்து ரத்த சொந்தங்கள் அங்கே இருக்குது, அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க காட்டினதை இவன் வந்து உடச்சி
இப்படிலாம் இருக்கு கல்ச்சர், இப்படிலாம் வளர்ந்துருக்கு, அவங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனரியா ரொம்ப வளர்ந்துருக்காங்க, அவங்க வந்து நல்ல சமூகமா வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லி காட்டினான். எல்லாருக்கும் கண்டிப்பாக இருந்துச்சு மச்சான். எனக்கு அது எமோஷனலாக டச் ஆயிடுச்சு. சீரியஸாக அது எமோஷனலாக டச் ஆயிடுச்சு. அந்த வீடியோ பார்க்கும்போது, அவன் லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பார்க்கும்போது சத்தியமாக அவனுக்கு அந்த எபிலிட்டி இருக்குது, ரியாலிட்டியை பிரேக் பண்ணுற எபிலிட்டி அவனுக்கு இருக்குது. அதே மாதிரி உனக்கும் அது இருக்கும். நீ என்ன பண்ணணும்னா அதை நீ வந்து முழுசாக நம்பணும். என்னால் முடியும், இந்த உலகம் எந்து எனக்காக தான் இந்த உலகம் இருக்குது, நான் ஜெயிப்பேன் அந்த உலகத்தில், நான் ஜெயிக்க தானே அந்த உலகம் இருக்குது, நீ நம்பிட்டேன்னா இந்த ரியாலிட்டியை பெண்ட் ஆகி உனக்கிட்ட உன்னோட பாதையை காட்டி நீ அதில் போக, புரியுதா, நீ அதில் போவ. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாரு, ஐஷோ ஸ்பீட் வந்து ஸ்டார்டிங் அந்த ஃபோட்டோ நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் இந்த பக்கம் போடுறேன், அப்புறம் வந்து இங்கே 50 மில்லியன் இப்போ கரண்டா ஃபோட்டோ போடுறேன். எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாரு மச்சான், 50 மில்லியன் மச்சான், சத்தியமா halfway to 100 மில்லியன். ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஐஷோ ஸ்பீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என் தலைவன் வந்து 100 மில்லியன் தொடுவான். தொட்டானா சத்தியமா சொல்றேன், செம்ம ஜாலியா இருப்பேன், செம்ம ஹாப்பியா இருப்பேன். நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இந்தியாவுக்கு அவன் திரும்பி ஒரு தடவை வந்தானா நான் கண்டிப்பா அங்கே போவேன். நான் போயே அவன் என் தலைவனை பார்க்கறதுக்காக, வேற யாருக்காகவும் கிடையாது, என் தலைவனை பார்க்கறதுக்காக. ஸோ happy birthday my friend ஐஷோ ஸ்பீட். Bye. That's one thing you can't escape in life. You cannot escape death. Death creeps up on you every year, every day, matter of fact. No, every minute you age. Every second you age, your body ages. It might be very, very slow, but at the same time, we're all slowly dying. We're all slowly dying.